நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு தமிழோபீடியா. இது உங்களுக்கான கஹானி டைம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கலாம்னு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரிய ஃபுல்லா ஹிந்தியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தமிழ் மீனிங் பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த ஸ்டோரி அண்ட் அப்புறம் அதுக்கு மீனிங் பாக்குற இது வந்து ரொம்ப இஃபெக்டிவான மெத்தட். இது இந்த லாங்குவேஜ்னு இல்லை, எந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிட்டாலும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 minutes இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுவோம். அந்த 2 minutesம் உங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட்டடா அந்த வந்து ஹிந்தியை மட்டுமே திங்க் பண்ணும், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் நம்ம மைண்டுக்கு கொடுக்கும் போது ரொம்ப சீக்கிரமா அந்த லாங்குவேஜை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறமா தான் இதுக்கான நம்ம மீனிங் பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். एक छोटे से शहर में रवि नाम का एक लड़का रहता था। रवि बहुत सपने देखता था, लेकिन कभी-कभी उसे लगता था कि मैं एक कर बनूंगा या नहीं। एक दिन उसके टीचर ने कहा, बड़ा सपने पूरे करने के लिए छोटे कदम लेने जरूरी होता है। ये बात रवि के दिल को छू गई। उसने फैसला किया कि वो रोज थोड़ा थोड़ा प्रैक्टिस करेगा। रोज सिर्फ 15 मिनट्स पढ़ना, रोज एक नई चीज सीखना और रोज अपने आप पर विश्वास रखना। धीरे धीरे रवि का डर कम होने लगा, उसने कॉन्फिडेंस बढ़ने लगा और एक दिन वो वही काम कर रहा था जिसे वो पहले डरता था। रवि ने मुस्कुराते हुए कहा, सफलता एक दिन में नहीं आती, लेकिन रोज की कोशिश जरूर रंग लगती है। छोटा सा प्रयास ஒரு சிறிய முயற்சி. பிரயாசம் முயற்சி. एक छोटे से शहर में ஒரு சிறிய நகரத்தில் ரவி नाम का एक लड़का रहता था. रहताना வாழ்ந்து வர்றது. ஓகேவா? ரவி बहुत सपने देखता था. ரவி பல கனவுகள் கண்டான். சரியா? லெகின்னா ஆனால், கபி கபினா சில சமயம், உஸ்னே லக்தா தாஹி உஸ்னே லக்தா தானா அவனுக்கு பல சமயம் நினைவு வந்துச்சு. மே ஏ நான் இது கர் பனுகா செய்ய முடியும். யா நஹினா இல்லையா, இல்லையான்னு கேட்போம்ல, அதுதான் யானை. ஏக் தின் ஒரு நாள், உஸ்கே டீச்சர் அவனுடைய ஆசிரியர், கஹா கூறினார், படே சப்னே பெரிய கனவுகள், பூரே கர்னே கேலியே நிறைவேற்ற, சோட்டே கடம் அதாவது சோட்டே கடம்னா சின்ன படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பா சின்ன சின்னதா நம்ம பண்ணணும் அப்படின்னு. லேனா சரூரி ஹோத்தாஹே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது லேனானா எடுக்கிறது, சரூரி ஹோத்தாஹே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேயா? அடுத்தது ஏ பாத் இந்த வார்த்தை, ரவி கேதில் ரவியின் உள்ளம், கோ சூஹை தொட்டது. சூனா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், தொடுதல் அப்படிங்கிற அர்த்தம். சூஹை தொட்டது. உஸ்னே அவன், ஃபெசிலா கியா முடிவு செய்தான். ஃபெசிலா கியானா முடிவு செய்தான். ஓ ரோஜ் அவன் தினமும், தொடா தொடா கொஞ்சம் கொஞ்சம், பிராக்டிஸ் கரேகா பயிற்சி செய்ய போகிறான். பிராக்டிஸ் கரேகானா பயிற்சி செய்தல். அடுத்தது ரோஜ் தினமும், சிரஃப் சிரஃப்னா மட்டும், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சிரஃப் யூஸ் பண்ணுவோம். 15 minutesனா இதை வந்து 15 minutesன்னு சொல்லலாம். ஏன்னா பந்த்ராங்கிறது 15ங்கிறது ஹிந்தில அர்த்தம். பட்னானா படிக்க, ஏக் நை சீஸ் ஏக் நை சீஸ்னா ஒரு புதிய விஷயம், சீகா கற்க, औरனா மற்றும், अपने आप पर विश्वास रखना நம்பிக்கையுடன் இருக்கிறது. விஸ்வாஸ்னா நம்பிக்கை சொல்லுவோம்ல, அதுக்குதான் விஸ்வாஸ். அடுத்தது தீரே தீரே மெதுவாக, ரவிகா டர் டர்னா பயம். சரியா? ரவிகா டர்னா ரவியோட பயம். கம் ஹோனே லகா கம் ஹோனே லகானா குறைகிறது அப்படின்னு அர்த்தம். உஸ்கானா அவன், கன்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை, பட்னே லகானா அதிகரித்தது, और மற்றும், ஏக் தின் ஒரு நாள், ஓ அவன்,
அதே வேலைனா வஹிகாம், வஹிகாம். செய்திருந்தான்னா கர் ரஹா தா, கர் ரஹா தா. அதில் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஜிசே, ஜிசேனா அதில். முன்னாடி பயந்தான் அப்படிங்கிறதுக்கு பெஹலே தர்தா தா, பெஹலே தர்தா தா. அடுத்தது ரவினே, ரவி கூறினா முஷ்குரத் ஹுவா, முஷ்குரத்னா ரொம்ப காமெடியா சொன்னா சஃபல்தானா வெற்றி, சரியா? ஏக் தின்னா, ஏக் தின்மே ஒரு நாளில், நஹி ஆத்தி வராது, லெகின் ஆனால், தினசரி முயற்சி, ரோஜ் கி கோஷிஷ், ஜரூர்னா நிச்சயம், ஜரூர் நிச்சயம். பலன் தரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் ரங் லக்தி ஹே, ரங் லக்தி ஹேனா பலன் தரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தில சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றது பிடிச்சிருக்கா, இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேனே ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதுக்கான மீனிங் தமிழ்ல சொல்றது எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.